தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் ஒளியில் இருக்கின்றீர்களா? நீங்கள் ஒளியில் இருக்கின்றீர்களா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். யோவான் எழுதிய முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் குறிப்பிடுகின்றன. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் ஒளியில் இருக்கின்றீர்களா? சிந்தித்து பாருங்கள். சகோதரன் என்று சொன்னால் கூட பிறந்தவர் என்ற அர்த்தம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவங்க, சபைக்கு வர்றவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அருகில் இருக்கிற அனைவருமே நம்முடைய சகோதரர்கள் தான். அவங்களோட சமாதானமாக இருக்கிறோமா? அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களோட நம்ம போட்டி பொறாமையாக இருக்கோமா? அவங்க மேலே நம்ம மனத்தாங்களாக இருக்கோமா? அவங்க மீது வெறுப்பாக இருப்போமா? இவற்றையெல்லாம் கடைபிடிக்கக்கூடாது. அவங்கள நம்ம பகைக்கக்கூடாது. நான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சகோதரர்களை வெறுக்கின்றவர்கள், பகைக்கின்றவர்கள் இன்னும் இருளிலே தான் இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நம்முடைய சகோதரர்களிடம் அன்பு கூறுவோம், கூடுமானால் சமாதானத்தோடு இருப்போம். ஆனால் சண்டை சச்சரவோடு இருக்க வேண்டாம், மனத்தாங்களோடு இருக்க வேண்டாம், வெறுக்க வேண்டாம். பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா விலகி இருப்போம், ஆனால் பகையோடு இருக்க வேண்டாம், சண்டையோடு இருக்க வேண்டாம், பூசல்களோடு இருக்க வேண்டாம். விலகி இருப்போம், கூடுமானால் சமாதானமாக இருப்போம். நம்ம பகையோட வெறுப்போடு இருந்தோம்னா நம்ம ஒளியில் கிடையாது, நம்ம இருளின் ஆட்சியில் தான் இருக்கிறோம். இருளின் ஆட்சி சாத்தானின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆகவே நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு கூறுவோம். பிரச்சனைகள் என்று சொன்னால் விலகி ஒதுங்கிக் கொள்வோம். ஆனால் அவர்கள் மீது நம்ம பகையாக இருக்க வேண்டாம், மனத்தாங்களாக இருக்க வேண்டாம், வெறுப்பாக இருக்க வேண்டாம், பிரச்சனைகளோடு இருக்க வேண்டாம். நாம் ஒளியின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். நாம் ஒளியை தரித்து கொள்வோம். ஆமென்.